வர்ச்சுவல் ஆட்டிசம் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தைங்க நிறைய நேரம் ஃபோன், டிவி இந்த மாதிரி கேட்ஜெட்ஸ்க்கு நிறைய நேரம் எக்ஸ்போஸ் ஆனாங்க அப்படின்னா ஆட்டிசம் மாதிரியான சிம்டம்ஸ் அவங்களுக்கு வருது. இதை தான் வர்ச்சுவல் ஆட்டிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. உங்கள் குழந்தைங்க ஃபோன், டிவிலாம் நிறைய பார்த்துட்டே இருக்காங்க. கூடவே அவங்களுக்கு நிறைய பிஹேவியரல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. முக்கியமாக ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜில் ஒரு டிலே ஏற்படுது. யாரையும் முகம் பார்த்து கண்ணு பார்த்து பேச மாட்டேங்கிறாங்க. எவ்வளோ வாட்டி அவங்க பேரை கூப்பிட்டாலும் திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாங்க. வெளியே போயே விளாட மாட்டாங்க. எவ்வளோ வெளில அமிச்சாலும் திரும்ப திரும்ப ஷார்ட் ஸ்பேனில் வந்து அந்த கேட்ஜெட்ஸோடய உட்காந்துக்கிறாங்க. அட்டென்ஷனே இருக்க மாட்டேங்குது, ஃபோக்கஸே இருக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வர்ச்சுவல் ஆட்டிசம் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சரி, இந்த வர்ச்சுவல் ஆட்டிசம் ஒரு நிஜமான ஆட்டிசமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இதில் ஆட்டிசம் மாதிரியான சிம்டம்ஸ் தான் இருக்கும். ஸோ இதை சரி பண்ண முடியும். இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் குழந்தைங்களோட ஸ்க்ரீன் டைமை சில மாதங்களுக்கு சுத்தமாக குறைச்சிடணும். ஸோ இப்படி குறைக்கும் போது கிராஜுவலாக ஓவர் ஃபியூ மந்த்ஸ் இவங்களுக்கு ஏற்பட்ட டிலேட் டெவலப்மெண்டல் மைல்ஸ்டோன்ஸ் எல்லாமே சரியாயிடும். இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நேரம் ஃபோன் பார்த்துட்டே இருக்கும்போது குழந்தைங்களோட மூளையில் இருக்கிற ஒயிட் மேட்டர் இன்டெகிரிட்டி கம்மியாயிடுதான். நிறைய ரிசர்ச்சில் இதை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒயிட் மேட்டர் அப்படின்றது நம்ம மூளைக்குள்ளே இருக்கும். அங்கே நிறைய நர்வ் ஃபைபர்ஸ் இருக்கும். இந்த நர்வ் ஃபைபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூளையில் ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதியை வந்து இது கனெக்ட் பண்ணுமா. ஸோ இந்த கனெக்டிவிட்டி கம்மியாகிறதுனால அவங்களுடைய லாங்குவேஜ் அண்ட் லிட்ரஸி ஸ்கில்ஸ் கம்மியாயிடும். காக்னிட்டிவ் ப்ராசஸிங்கும் கம்மியாயிடும் அப்படின்னும் சொல்கிறாங்க. காக்னிட்டிவ் ப்ராசஸிங் அப்படின்னா என்னென்னா, நம்ம யோசிக்கிறது, படிக்கிறது, மெமரைஸ் பண்ணுறது, ஞாபகம் வச்சுக்கிறது, ஃபோக்கஸ், அட்டென்ஷன், டெசிஷன் மேக்கிங், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இது எல்லாமே கம்மியாயிடும். அன்பிரெடிக்டபிள் பிஹேவியர்ஸ் அவங்களுக்கு இதனால் வந்துருங்க. இன்றைக்கி எனக்கு நிறைய வேலை இருக்குது, கொஞ்சம் சாப்பிட்டுட்டா போதும், இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்துட்டா போதும், அழாமல் இருந்துட்டா போதும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு அவங்களுக்கு ஃபோனோ டிவியோ கொடுத்து நம்ம பழக்கிட்டோம் அப்படின்னா இவ்வளோ பெரிய விளைவில் கூட அது கொண்டு வந்து விட்டுரும். ஸோ பார்த்து இருந்துக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச குழந்தைங்க யாராவது நிறைய நேரம் ஃபோன், டிவி இந்த மாதிரி கேட்ஜெட்ஸ்லாம் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு, குறிப்பிட்ட வயசில் இவ்வளோ நேரம் தான் ஃபோன் பார்க்கணும், அதுக்கு மேலே பார்த்தா இவ்வளோ பெரிய ஆபத்தில் கூட அது கொண்டு வந்து முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லி புரிய வைங்க. அண்ட் உங்கள் குழந்தைங்க என்ன வயசுக்கு எவ்வளோ நேரம் ஸ்க்ரீன் பார்க்கலாம் அப்படின்னு ஸ்க்ரீன் டைம் கைட்லைன்ஸ் பற்றி ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். அதையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னும் பல ஹெல்த் டிப்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு வைஷாலி ஹோமியோ கிளினிக் பேஜை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிவிடுங்க. பாய்.